நிதிக்கரை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிதிக்கரை சந்திரன். இஎல்எஸ்எஸ் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காட்டி அதையும் பார்த்துருங்க. அந்த வீடியோவில் இஎல்எஸ்எஸ் பற்றிய அடிப்படை விஷயங்கள் நிறைய பேசியிருக்கோம். இது பற்றிய உங்களுக்கு முழுமையான ஒரு பிக்சரை கொடுக்கும். இப்போ நாம் 2வது வீடியோவுக்கு போவோம். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம முதலீடு செய்ய போகிற ஆண்டுகள் என்னவோ 20 ஆண்டுகள் தான். ஆனால் அந்த 20 ஆண்டு கழித்து எனக்கு 1 கோடி ரூபாய் வேணும்னா நான் எவ்வளோ முதலீடு செய்யணும், 5 கோடி ரூபாய் தேவைன்னா எவ்வளோ முதலீடு செய்யணும், 10 கோடி ரூபாய் வேணும்னா எவ்வளோ முதலீடு செய்யணும் அப்படிங்கிறத எஸ்ஐபி முறையில் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதாவது 10% நமக்கு ரிட்டர்ன் கிடைச்சா அப்போ எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுவே 12% ரிட்டர்ன் கிடைக்குதுன்னா அப்போ மாதம் எஸ்ஐபியில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி 15% ரிட்டர்ன் கிடைச்சா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத இங்கே டேபிளில் பார்க்குறீங்க இல்லையா. அதுக்கு அடுத்தது ஒரு 30 வயசில், அதாவது நீங்கள் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்னு வச்சுங்க, சில நீங்கள் ஒரு மாதம் ஒரு 10,000 ரூபாய் எஸ்ஐபி முறையில் சேமிக்க தொடங்குறீங்க அப்படின்னா அதுக்கு 12% வட்டி கிடைக்குது. நீங்கள் 20 வருஷம் தொடர்ந்து அது மாதிரி முதலீடு செய்கிறீங்கன்னு வைங்க. அதாவது கிட்டத்தட்ட 50வது வயசில் உங்களுக்கு எவ்வளோ அந்த தொகை கிடைக்கும் அப்படிங்கிறது 1 கோடி ரூபாய் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஆனால் அதில் 12%ங்கிறது நாம் சராசரி ஆவரேஜ் அப்படின்னு அசியூம் பண்ணுறோம். பட் பங்கு சந்தை நல்ல செயல்பட்டுச்சு அப்படின்னா அது 18-20% வரையும் கூட இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு 18.5% ரிட்டர்ன் கிடைச்சதுன்னா உங்களுக்கு இந்த 20 வருஷம் முதலீட்டிலேயே அது 2 கோடி ஆகும் அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டிய விஷயம். டைரக்ட் மோடில் அப்புறம் ரெகுலர் மோடு, இப்படி 2 விதமான மோடில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. டைரக்ட் மோடில் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெகுலர் மோடில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கூட. எதனால் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்லை புரோக்கரோ இருக்கார், அவங்களுக்கு கூடுதலாக ஒரு 1%, 1.5% வரையும் கமிஷன் கொடுக்குறோம். அதனால் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாகும் அப்படின்னு சொன்னோம். அந்த வகையில் நாம் ஒரு 10,000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணுறோன்னு வச்சு, இந்த 2 மோடில் டைரக்ட் மோடில் பண்ணால் நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும், ரெகுலர் மோடில் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், இது 2த்துக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷத்தில் நமக்கு இருக்க டிஃப்ரென்ஸே 50 லட்சத்துலேருந்து 70 லட்சம் ரூபாய் வரையும் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அதனால தான் பல நிபுணர்கள் நீங்கள் ரெகுலர் மோடில் போகும்போது அந்த இழப்பு உங்களுக்கு இருக்கும். டைரக்ட் மோடில் போனீங்கன்னா அந்த 50லேருந்து 70 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ஒரு சேமிப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த எஸ்ஐபியை நீங்கள் 30 வருஷம் தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும். அப்போ இதை பார்க்க முடியும். ஒரு 5 அதிகபட்ச ரிட்டர்ன் கொடுத்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை சொல்கிறோம். அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து எது அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யலாம், உங்கள் ஆலோசனை பெற்ற பிறகு, உங்கள் நிபுணர்கிட்ட ஆலோசனை பெற்ற பிறகு. ஸோ அப்படி பார்க்கும்போது எஸ்பிஐ ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நடத்துது. அதனோட எஸ்பிஐ இஎல்எஸ்எஸ் டேக்ஸ் சேவர் ஃபண்ட் அப்படிங்கிறது 5 வருஷம் அடிப்படையில் சராசரியாக 17.7% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்தது ஹெச்டிஎஃப்சி இஎல்எஸ்எஸ் டேக்ஸ் சேவர் ஃபண்டு 5 வருஷத்தில் 17.52% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்தது மோத்திலால் ஓஸ்வால் இஎல்எஸ்எஸ் டேக்ஸ் சேவர் ஃபண்டு 5 வருஷத்தில் 17.10% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. டிஎஸ்பி இஎல்எஸ்எஸ் டேக்ஸ் சேவர் ஃபண்ட் அப்படிங்கிறது 5 வருஷத்தில் சராசரியாக 15.53% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது இல்லாமல் பரேக் இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்டு உங்களுக்கு 15.97% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதெல்லாமே 5 வருஷம் சராசரி கொடுத்த ரிட்டர்ன்ஸு. இதே மாதிரி 3 வருஷம் சராசரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா மோத்திலால் ஓஸ்வால் இஎல்எஸ்எஸ் டேக்ஸ் சேவர் ஃபண்டு அது 3 வருஷத்தில் சராசரியாக 22.18% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. எஸ்பிஐ இஎல்எஸ்எஸ் ஸ்கீம் 3 வருஷத்தில் சராசரியாக 21.45% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்புறம் ஒயிட் ஓக் கேபிட்டல் அப்படிங்கிற இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டு 3 வருஷம் சராசரியாக 19.93% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி டிஎஸ்பி இஎல்எஸ்எஸ் அந்த நிறுவனம் 3 வருஷம் சராசரி 18.73. பரோடா பிஎன்பி பரிபாஸ் அப்படிங்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்டு அதனோட இஎல்எஸ் ஸ்கீமில் 18.68
10% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஏஎல்எஸ் ஸ்கீமில் மட்டும் இல்லை, பொதுவாகவே பங்கு சந்தையில் வந்து சில நேரங்கள் ஏறுது, சில நேரங்களில் இறக்கம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னோம். அந்த மாதிரியான இறக்கங்களை சந்திக்கும் போது எனக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்து இது மாதிரியான யூடியூப் சேனல்ஸை நான் தொடர்ந்து பார்க்குறேன். அதே தவிர சில செய்திகளையும் பார்த்துட்ருக்கேன். பங்கு சந்தை இறங்க வாய்ப்பு இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டா, அப்போது என்னால் வந்து இந்த இதை காப்பாற்ற முடியாதா அது இறக்கத்தில் இருந்து அப்படின்னு யாராவது புத்திசாலித்தனமாக யோசிச்சிங்கன்னா அது வந்து உங்களை பாராட்டணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சுவிட்ச் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் மியூச்சுவல் ஃபண்டில் உண்டு. இது இஎல்எஸ்எஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா மியூச்சுவல் ஃபண்டுக்குமே உண்டு, இஎல்எஸ்எஸ்லேயும் உண்டு. அது என்ன சுவிட்ச் ஆப்ஷன்? நீங்கள் வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கான வளர்ச்சி அடைஞ்ச ஒரு தொகை இருக்குது. ஒரு புரிதலுக்காக நம்ம எடுத்துப்போம். நீங்கள் வந்து மாதம் ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். 12 மாதத்துக்கு 12,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. 3 வருஷம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அது வந்து அப்போ 36,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தொகையாக இருக்கும். அது ஈக்விட்டி ஸ்கீம் அப்படிங்கிறதுனால பங்கு சந்தை ஏற்ற இறக்கத்தில் அதனோட வளர்ச்சி வந்து 50,000 ரூபா இருக்குது. இப்போது இந்த 50,000 ரூபா வந்து அப்படியே விட்டால் உங்களுக்கு வந்து 30 35 அப்படி குறைஞ்சிரும். அது எதுக்கு குறைய அலோவ் பண்ணோம் அப்படின்றது தான் உங்களோட கேள்வி. இன்றைக்கி இந்த 50,000 ரூபாவை ஈக்விட்டி ஸ்கீம்லேருந்து நீங்கள் டெட் ஸ்கீமுக்கு மாற்றிக்கலாம். வங்கிகள் கொடுக்கக்கூடிய கடன் பத்திரங்கள், இல்லை அரசு கடன் பத்திரங்கள், இது மாதிரி வந்து கடன் பத்திரங்களில் முதலீடு செய்யலாம். இது வந்து பெரிய ஏற்ற இறக்கங்களை இந்த மாதிரி சந்திக்காது. பங்கு சந்தை மாதிரியான பெரும் ஏற்ற இறக்கங்கள் இருக்காது. ஒருவேளை இருந்தாலும் அது ரொம்ப குறைஞ்ச அளவில் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற இந்த 50,000 ரூபாயை நீங்கள் வந்து அப்படியே டெட் ஸ்கீமுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து பங்கு சந்தை விழுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு காத்துட்ருக்கீங்களா, அது விழட்டோன்னு வெயிட் பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்து நல்ல இறக்கம் வந்துடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு ஈரான் இஸ்ரேல் போர், அமெரிக்காவும் பங்கு எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கான ஆரம்பகட்ட பேச்சு நடந்துக்கிட்டு இருந்துச்சு இல்லையா? பிப்ரவரி மாதம் கடைசி வாக்குலேயே நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்திருந்தீங்கன்னா இந்த பங்கு சந்தை இறக்கத்தை இன்றைக்கி முதலீட்டை காப்பாற்றிருக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு 15-20 நாளில் பங்கு சந்தை எவ்வளோ வீழ்ச்சி கண்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பல ஆயிரம் புள்ளிகள் வந்து வீழ்ச்சி கண்டிருக்கு. அதனால் செய்திகள்லாம் எவ்வளோ வருதுன்னா பல லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டாளர்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குங்கிறாங்க. அப்போ போர் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றம் காண வாய்ப்பு இருக்குது சந்தைக்கு. போர் முடிவுக்கு வர நேரத்தில் மறுபடியும் டெட் ஃபண்டிலிருந்து நீங்கள் வந்து ஈக்விட்டி ஃபண்டுக்கு மாற்றிக்கிட்டிங்கன்னா மறுபடியும் அந்த பங்கு சந்தையோட ஏற்றங்களுக்கு நீங்கள் வந்து ஈடு கொடுத்து அந்த ஏற்றத்தையும் அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தான் வந்து சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஈக்விட்டி ஃபண்ட்லேருந்து டெட் ஃபண்டுக்கும், டெட் ஃபண்ட்லேருந்து ஈக்விட்டி ஃபண்டுக்கும் நீங்கள் வந்து விரும்பின போது மாற்றிக்கலாம். அப்படி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீம்லேருந்து அது மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. பல நேரங்களில் நீங்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய இறக்கங்கள்லேருந்து உங்கள் முதலீட்டை பாதுகாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான ஸ்கீமு இஎல்எஸ்எஸ்ஸை பொறுத்தவரையில் 3 வருஷத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் அந்த 3 வருஷத்தில் எக்ஸிட் பண்ண முடியாது. எஸ்ஐபியில் போட்டு வரீங்க அப்படின்னா எஸ்ஐபியில் 3ஆவது வருஷத்தில் நீங்கள் போடுற கடைசி மாத ஃபண்டு அது 3 வருஷம்னா 6ஆவது வருஷம்தான் அது நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும். இது மாதிரி டெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அதற்காக தான் இந்த விளக்கத்தை சொல்கிறேன். 3 வருஷம் 36 மாதம் அப்படின்னு கணக்கு வச்சுங்க. அப்படி பண்ணிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் இதை மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கம் டேக்ஸ் ரிலீஃபில், இன்னொரு பக்கம் உங்களோட முதலீட்டு வளர்ச்சியில் 2 பக்கமும் அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இது மாதிரி முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புள்ள மற்றவர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.